Thanks for this evening. இந்த மாலை பொழுதுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். So we have started the Bible study in the evening, and it's good to have the Word of God in our life to revive us with the Word of God. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக ஒரு புத்துணர்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆராயும் இந்த வேளையிலே நாம் அதற்கென்று தொடர்ந்து அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. So may the Lord bring people in the coming days, and we will have a wonderful time in the presence of God. வரும் நாட்களிலே கர்த்தர் அநேகரை கூட்டிச் சேர்த்து அவருடைய சமூகத்தில் அநேகர் வந்து மனமகிழ்ச்சியை கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. And thanks for Pastor for translating us, and we will be on right time in the coming days. Okay. Right. So today for our meditation, let's turn our attention towards chapter 1 of Revelation. நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக சிந்தித்து வரக்கூடிய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் முதலாவது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிப்போம். And for me, I want to take the verses beginning from 4 to 8 today. இன்றைக்கு முதலாவது அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் சிந்திக்க விரும்புகிறேன். But I think it can be preached in two episodes or 2 sessions. அது 2 பகுதிகளாக கூட எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். So first session I will be teaching to you today. இன்றைக்கு அதனுடைய முதல் பகுதியை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். So my teaching is like sermon, of course. நான் என்னுடைய போதனையானது ஒரு It's like sermons. ஒருவேளை அது ஒரு பிரசங்கம் மாதிரியாக தோன்றலாம். But what I want to make is give different topics on the revelation. ஆக நான் விரும்புவது என்னவென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடிப்படையிலே வித்தியாசமான தலைப்புகளில் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வருவதாகும். We see the word of God in different topics. நாம் கர்த்தருடைய வசனத்தை வெவ்வேறு தலைப்புகளில் சிந்திக்கிறோம், பார்க்கிறோம். There are different types of teachings. வித்தியாசமான வேறுபட்ட கோணங்களிலே போதனைகள் உள்ளதை நாம் அறிவோம். There are lecture method, and there are exegetical method, and different methods there. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு பல்வேறு கோணங்களிலே நாம் அதை சிந்திக்க முடியும். ஆழமாக ஆராய்ச்சி செய்து படிக்கின்ற ஒன்று, விரிவு அது தலைப்பு வாயிலாக எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று, விரிவுரையாக சொல்லக்கூடிய ஒன்று, இவ்விதமாக பல வகையிலே இருப்பதை காண முடியும். In the previous days I was teaching on verse by verse. நான் கடந்த காலங்களிலே கடந்த கட்டங்களிலே நான் வசனத்தின் அடிப்படையிலே வசனமாக சொல்லி போதிப்பது உண்டு. It took lot of time to deal with. அது வசனமாக பார்க்கும் பொழுது அதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்வதை என்னால் உணர முடிந்தது. So I wanted to make some topics, and that topics will deal the whole deal of the subject. ஆக நான் தலைப்பு வாரியாக சொல்ல விரும்பும் போது அந்த தலைப்பிலே அநேக வசனங்களும் கருத்துக்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு அது வசதியாக அமையும். So may the Lord give you the right meaning on the right spirit which been written here. இங்கே நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு சரியான ஒரு ஆவியையும் சரியான புரிந்து கொள்ளுதலையும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை புதுப்பித்து பலப்படுத்துவார். Amen. Hallelujah. Praise the Lord. So we had 2 topics in the book of Revelation earlier. நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2 தலைப்புகளிலே நாம் சிந்தித்தோம். One is revelation from Jesus Christ. முதலாவதாக பார்த்தது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு. How many of you remember that revelation from Jesus Christ? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே சிந்தித்ததை எத்தனை பேர் நாம் நினைவு கொண்டிருக்கிறோம்? If you don't remember, please go to the YouTube channel Biblos Media and subscribe it, and you'll get the videos there. ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்தால் நீங்கள் பிப்லோஸ் மீடியா என்கிறதான யூடியூப் சேனல்ல நீங்கள் போய் பார்த்து அதை நீங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். And secondly, we learned about
the blessedness in the revelation. இரண்டாவது தலைப்பாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பாக்கியவான்கள் யார் என்கிற தலைப்பிலே சிந்தித்தோம். And today I'm going to have the topic grace and peace to you. இன்றைக்கு நான் சிந்திக்கவிருக்கிற தலைப்பானது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற தலைப்பிலே. Grace and peace to you. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. The grace and peace to you is the word which we read in the Bible in several occasions. நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே பல தருணங்களிலே இந்த கிருபையும் சமாதானமும் என்கிற சொற்கள் இணைந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதை காண முடியும். My good friend Paul writes everywhere grace and peace to you. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுதெல்லாம் கிருபையும் சமாதானத்தையுமே அவர் எழுதியிருப்பதை காண முடியும். Because grace activates a peace. ஆக ஏனென்றால் கிருபையானது சமாதானத்தை உருவாக்குகிறது. And even when we read about the birth of Jesus Christ, we can see the peace descends. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது சமாதானம் தங்குவதாக இறங்கி வருவதை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை காண முடியும். And when we read about John, he says the grace have been lived among us. அங்கே யோவான் எழுதும் பொழுது கூட அந்த கிருபையானது நமக்குள்ளே குடியிருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So Jesus Christ is a grace and peace which been descended and which been lived with us. ஆக இயேசு கிறிஸ்துவே கிருபையும் சமாதானமுமாக நிறைந்தவராக இறங்கி வந்தவரும் நமக்குள்ளே குடியிருந்தவருமாக இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. So today I want to tell the church the grace and peace may descend on you. ஆக இன்றைக்கு நான் சபையை பார்த்து சொல்லுவது கிருபையும் சமாதானமும் உங்கள் மேல் உண்டாவதாக என்று சொல்லி. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. You'll hear with me, right? So let's go to the word of God. நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக திரும்புவோம். So it says like this. இவ்விதமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். Grace be unto you and peace from him which is and which was and which is to come and from the seven spirits which are before his throne. இங்கே நாம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. It is the word of greetings. இது வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. So the writer of this book, John, wants to greet the people. ஆக இந்த புத்தகத்தை எழுதின யோவான் தம்முடைய வாசகர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். But before that we have to understand to whom this book is written. அதற்கு முன்னதாக யாருக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Of course, when we go deeply, this book is an epistle to the 7 churches. ஆக நாம் ஆழமாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த புத்தகமானது 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபமாக காணப்படுகிறது. It was a letter to the 7 churches. 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லித்தான் நாம் இதை பார்க்கிறோம். Because it talks about the 7 churches. ஏனென்றால் 7 சபைகளை குறித்து அது சொல்லுகிறது. And it talks about the eschatology of the church. அது மட்டுமல்லாமல் சபையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் அது சொல்லுகிறது. And also it talks about the present scenario of the 7 churches. அது மட்டுமல்லாமல் 7 சபைகளுடைய தற்கால சூழ்நிலையை குறித்தும் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. So this greeting words are to the 7 churches. ஆக இந்த வாழ்த்துரை சொல்லக்கூடிய இந்த வசனங்களானது 7 சபைகளுக்கு சொல்லக்கூடியதாக நாம் காண முடிகிறது. So today you may ask what is the meaning learning the word of God which been written to the 7 churches. ஆக 7 சபைகளுக்கு அல்லவா இது எழுதப்பட்டது, அதனாலே நாம் இதிலே என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவேளை நினைக்கலாம்.
The number 7 represents the completeness. 7 என்று சொல்லுவது வேதத்தின் அடிப்படையிலே ஒரு முழு நிறைவை குறிக்கிற ஒன்றாகும். So the 7 churches represents the completeness of the church. ஆக இந்த 7 சபைகள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சபையினுடைய முழு நிறைவை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. So the book of Revelation talks about the completeness of the bride. ஆக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மணவாட்டியினுடைய முழு நிறைவை குறித்து வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So when we learn the word of God in the book of Revelation, we have to understand it talks about the completeness. So it expects has to be perfect to the completeness of the church. ஆக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்கும் பொழுது சபையினுடைய முழு நிறைவை குறித்து கூறும் பட்சத்தில் நம்முடைய முழு நிறைவையும் அது எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Amen. Praise the Lord. We are expected to be completely as Jesus expects to the bride to be. ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டி தான் ஒரு மணவாளன் பரிபூர்ணமாக இருப்பது போல முழு நிறைவாக இருப்பது போல தன்னுடைய மணவாட்டியும் முழு நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. Praise the Lord. Yesterday I was talking to a person. நான் நேற்றைய தினத்திலே ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது He said the Pentecostal churches had a complete spirit-filled ministry 20 years back. ஆக அவர் சொல்லும் பொழுது சொன்னார் 20 வருடங்களுக்கு முன்னதாக பெந்தேகோஸ்தே சபைகள் முழு நிறைவாக ஆவியினுடைய நிறைவோடு செயல்பட்டிருந்ததை குறித்து அவர் செயல்பட்டிருந்ததாக சொன்னார். He said it was led by the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டது என்று சொன்னார். The charismatism have developed on seeing the Pentecostals. ஆக இந்த பெந்தேகோஸ்துகாரருடைய அந்த ஆவியினுடைய நிறைந்த ஒரு அனுபவத்தை பார்த்துதான் கரிஸ்மேட்டிக் என்கிறதான ஒரு குழு தோன்றினது என்று சொன்னார். But ஆனால் he felt like today the Pentecostalism lost its completeness, its perfectness. அவர் சொல்லும் பொழுது சொன்னார் இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்து என்கிறதான மார்க்கமானது அதனுடைய முழு நிறைவை இழந்து விட்டது என்று சொன்னார். Amen. Praise the Lord. We have to understand where we are lacking. நாம் எங்கே குறைவுபட்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். The completeness of the church is expected in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபையினுடைய முழு நிறைவை குறித்து எதிர்பார்க்கிறது. So in that completeness he greets, let the grace and the peace suspend to you. அந்த முழு நிறைவை எதிர்பார்த்ததன் அடிப்படையிலே தான் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. What is the need of the grace in the completeness of the church? இந்த சபையினுடைய முழு நிறைவுக்கு கிருபை எந்த அளவிலே ஒத்து வருகிறது என்று பார்ப்போமேயானால் Grace is always expected in the place where it is not perfect. அங்கே கிருபையானது எங்கே முழு நிறைவு இல்லையோ அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக கிருபை இருப்பதாகும். Amen. Praise the Lord. I want to repeat it. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Grace is needed when there is imperfectness. கிருபையானது முழு நிறைவு இல்லாத இடத்திலே தேவைப்படுகிற அத்தியாவசியமான ஒன்றாகும். When there is perfectness, grace doesn't need. முழுமையாக முழு நிறைவை பெற்றிருக்கும் பொழுது கிருபை தேவைப்படுவதில்லை. Amen. Praise the Lord. If one got 100 marks, he doesn't need a grace mark. ஒருவருக்கு ஒரு மாணவனுக்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருப்பானே ஆனால் அவனுக்கு கிருபை மதிப்பெண்கள் இரக்க மதிப்பெண்கள் என்று சொல்லி இன்னொன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. If we give grace mark to him 5 marks extra, it will be 105. அவனுக்கு 100 பெற்றவனுக்கு இன்னொரு 5 மதிப்பெண்கள் அதிகமாக கொடுப்பதானால் 105 மதிப்பெண் என்கிற நிலையில் வந்துவிடும். We can't calculate it. நாம் அதை அப்படியாக கணக்கில் எடுக்க முடியாது. But if one is 32, then if we give 5 marks extra, then he will get 37 and he is pass. ஆக 32 எடுத்த ஒரு மாணவனோ மாணவியோ அவர்களுக்கு இரக்க மதிப்பெண் என்று சொல்லி ஒரு 5 மதிப்பெண் கொடுப்பார்களே ஆனால் 37 அப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள். That is the policy of the
grace. அதுதான் கிருபை, அதாவது இரக்கம் காட்டுதலுடைய ஒரு தத்துவமாக இருக்கிறது. So don't think the church is not perfect, so church is this and that. So first of all itself John says, let the grace husband on you. ஆக சபை அப்படி இப்படி என்று சொல்லுவதை விடுத்துவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் சொல்லும் பொழுது முதலாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். So let the grace conceal the church into a perfectness. கிருபையானது ஒரு சபையை முழு நிறைவான ஒன்றுக்குள் மூடி வைக்கிறது. So today the church needs grace. ஆக இன்றைக்கு சபையானது அதற்கு நிச்சயம் கிருபை தேவைப்படுகிறது. Amen. Praise the Lord. We have to take the grace in our life. நம்முடைய வாழ்க்கையில கிருபையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Amen. Praise the Lord. But grace is not something granted. கிருபையானது ஏதோ கொடுப்பது, இனாமாக கொடுப்பது அல்ல. But grace have been given through the cross. கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. Amen. Praise the Lord. Grace is a costly thing. கிருபை என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. Grace is earned. கிருபையானது சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. Amen. Is earned by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே அது நமக்கு தரப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. It is not something he have surplus and he has given to you. அவரிடத்திலே ஏராளம் இருந்ததினாலே அந்த இருந்ததின் மிகுதியிலிருந்து நமக்கு தந்தது அல்ல. Amen. Praise the Lord. Don't misunderstood this. இந்த இப்படியாக சொல்லும் பொழுது அதை தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. Because what I say, because நான் சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்றால் he was perfect. இயேசு கிறிஸ்து முழு நிறைவானவராக இருக்கிறார். He doesn't have a room for imperfectness. அவருக்கு குறைவுக்கான எந்த வாய்ப்புகளுமே அவரிடத்திலே இல்லை. Though இருந்தாலும் he came to this world, in this imperfect world, to become imperfect. இந்த ஒரு முழு நிறைவற்ற ஒரு உலகத்திலே அவர் பிறந்து வந்து ஒரு முழு நிறைவை உருவாக்குவதற்காக வந்தார். There he need the grace. அங்கே அவருக்கு கிருபை தேவைப்பட்டது. There he established the grace. அவர் அங்கேதான் கிருபையை உறுதிப்படுத்தினார். That grace he has given to his church. அந்த கிருபையை தான் அவர் தம்முடைய சபைக்கு கொடுத்துள்ளார். How many of you understood? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹalleluya. So grace is earned. கிருபையானது சம்பாதிக்கப்பட்டது. Grace is not something he have lots, so he is giving the car, giving the bike, giving the things and this and that all. கிருபை என்பது அவரிடத்தில் ஏராளம் மிஞ்சி இருக்கிறது, அதனாலே காராக பைக்காக இப்படி வசதி வாய்ப்புகளாக கொடுக்கிறார் என்பது அல்ல. Grace is a costly bloodshed. ஏனென்றால் கிருபையானது விலை மதிக்க முடியாத நிலையில் உள்ளதை இரத்தத்தினால் சம்பாதித்து தந்ததாகும். How many of you can say amen to the Lord? எத்தனை பேருக்கு நாம் அதை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்ல முடிகிறது? So when we use this grace, we have to use very carefully. ஆக கிருபையை குறித்து நாம் பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். Don't take it to be granted. அதை எப்படியோ ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்க கூடாது. So this grace, இந்த கிருபையானது expands to be peace. ஆக அது கிருபை சமாதானமாக விரிவடைந்து செல்ல முயற்சிக்கிறது. Amen. Praise the Lord. When the grace comes in our life, நம்முடைய வாழ்க்கையில கிருபை வரும் பொழுது the peace extends. அங்கே அதனுடைய விளைவாக சமாதானம் உருவாகிறது. So now I am going to talk about only two things today. Maybe in the next session I'll be talking the next things. இன்றைக்கு நான் உங்களுக்கு இரண்டு குறிப்புகளை முக்கியமாக சொல்லிவிட்டு அடுத்த பகுதியிலே நான் இன்னும் மிச்சம் உள்ளதை சொல்ல விரும்புகிறேன். The first thing is what I want to teach today is from whom the grace and peace promised. இங்கே யார் மூலமாக கிருபையும் சமாதானமும் வாக்குரைக்கப்பட்டுள்ளது? Praise the Lord. Praise the Lord. Three things in that passage. இந்த பகுதியிலே மூன்று விஷயங்கள் உண்டு. But I am going to talk about two things today. இன்றைக்கு அதிலே மூன்றிலே இரண்டு காரியங்களை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். The third thing is a big thing that we can
learn in the next session. மூன்றாவது குறிப்பு அது கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்கிறதுனாலே நாம் அடுத்த வகுப்பிலே நாம் அதை பார்க்கலாம். So first of all, முதலாவதாக the grace and peace is from the God. ஆக கிருபையும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. It comes from the God. ஒரே ஒரு தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. So here in this passage John talks about a proper theology. இங்கே யோவான் சொல்லும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன இறையியலை குறிப்பிடுகிறார். Prophecy, no, it's not prophecy. Proper theology. Proper theology is God good. ஓகே. இங்கே இறையியல் சாஸ்திரத்தை தெளிவாக அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு முன்வைக்கிறார் தேவனை குறித்து. We know about the Trinity. நாம் திருத்துவத்தை அறிந்திருக்கிறோம். But Trinity is there in this grace and peace promise. இந்த கிருபையும் சமாதானத்திற்கும் உள்ளாக திருத்துவமானது வாக்குரைக்கப்பட்டிருப்பதையும் காண முடியும். What is Trinity? What is Trinity? திருத்துவம் என்று சொன்னால் என்ன? We have 3 gods or 1 God. நமக்கு 3 கடவுளர்கள் உண்டா இல்லை ஒரே கடவுளா? Amen. எப்படி? நமக்கு 3 தேவர்கள் உண்டா இல்லை ஒரே தெய்வமா? Bible says we have only 1 God. வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்று. But what is the meaning of the God the Father, God the Son and the God the Spirit? அதே நேரத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று சொல்லுவது எப்படி? Amen. Praise the Lord. It's a very, very typical topic. ஏனால் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. But still, I just want to give you some idea because I'm not going to teach about Trinity today. இன்றைக்கு திருத்துவத்தை குறித்து நான் போதிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் சில உண்மையான கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். And Trinity is like a prism. இங்கே திருத்துவம் என்பது ஒரு Prism, Tamil, what do you call? It have 3 sides. முக்கோணம். No, it have 3 sides. ஓகே. பிரிசம் என்று சொல்லும் பொழுது அது 3 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. In 3 sides you can see the other side, transparency. Transparency. நாம் 3 பக்கத்தில் இருந்தும் மற்ற பக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது காண முடியும். அது ஒரு நல்ல ஒளியூட்டமாக நன்றாக தெளிவாக பார்க்க முடியும். And 3 sides are the same size. 3 பக்கங்களும் ஒரே அளவு உடையதாக இருக்கும். And when you put it in the table, நாம் அதை மேஜையிலே வைக்கும் பொழுது there will be no difference between these 3 sides. இந்த 3 பக்கங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. But there are 3 facets. 3 facets. அதிலே 3 முகங்கள் இருப்பதை காண முடியும். Amen. Praise the Lord. And also in that prism we can see the Vibgya. அங்கே Vibgya, right? Violet, indigo, blue, yellow. விப்ஜியம் என்கிற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய கலர்கள், அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, நீல நிறம், இந்த மாதிரிப்பட்ட நிறங்கள் அதிலிருந்து புறப்பட்டு வரும். So this prism, இந்த ஒரு முக்கோண வடிவம், we have 3 sides, I said. அதற்கு 3 பக்கங்கள் உண்டு என்று சொல்லி நான் சொன்னேன். But it is a same piece. அது ஒரே ஒரு அளவை கொண்டதாக இருக்கும். It is only 1 piece. ஒரே ஒரு பொருளாகத்தான் அது இருக்கும். But 3 dimensions. ஆனால் 3 கோணங்கள் அதற்கு இருக்கும். Right? Likewise, அதே போல God the Father, பிதாவாகிய தேவன் in his own office, அவர் தன்னுடைய சொந்த அலுவலிலே அவர் இருக்கிறார். and his own personality, அவர் தனித்தன்மை உடையவராக அவர் இருக்கிறார். he works. அவர் செயல்படுகிறார். Likewise the Holy Spirit, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் in his own office, அவருடைய தனிப்பட்ட அலுவலத்திலே, in his own personality, அவர் தனித்தன்மை வாய்ந்தவராக he works. அவரும் இருந்து செயல்படுகிறார். Jesus Christ, the Son of God, அதுபோலவே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து
in his own office, அவருடைய தனி அலுவலிலே, in his own personality, அவர் தனித்தன்மை வாய்ந்தவராக he works. அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். But three unites, ஆக இம்மூன்றும் ஒன்றிணைந்து makes God. தேவன் என்கிற ஒன்று ஏற்பட்டுள்ளது. But ஆனால் in action, செயல்பாட்டில் வரும் பொழுது three have three personalities and three offices. மூன்று பேருக்கும் மூன்று தனித்தன்மைகள் உண்டு, மூன்று வகை அலுவல்களும் உண்டு. Amen. Praise the Lord. It's a little different. Little difficult, but we have to understand. இது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நாம் அதை மனதிலே வைக்க வேண்டும். One story in the one historical antecedent இந்த வரலாற்று in the church history. சபையின் வரலாற்றிலே இவ்விதமாக ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். One bishop was doing a research on Trinity. ஒரு பிஷப் ஒரு பேராயர் இந்த திருத்துவத்தை குறித்து ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தார். He was walking through the seashore. அவர் கடற்கரை பக்கத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது And he was thinking about the Trinity. அவர் இந்த திருத்துவத்தையே நினைத்து கொண்டு செல்லுகிறார். There was a small boy, ஒரு சிறு பையன் dug the sand of the அந்த seashore. கடற்கரை ஓரத்திலே உட்கார்ந்து அவன் மணலை தோண்டி கொண்டிருக்கிறான். And he was taking water in a small cup from the ocean. Is pouring into the small hole. அவன் தான் எடுத்ததான அந்த குழியிலே கடலிலே இருந்து டம்ளரிலே தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த குழியிலே ஊற்றுகிறான். And the bishop asked, அந்த பேராயர் அவனிடத்தில் விதமாக கேட்டார், what you are doing, boy? நீ என்ன செய்கிறாய் பையா? He said, அவன் சொன்னான், I'm going to take all the water from the ocean and pour it in this small hole. நான் இந்த சமுத்திரத்திலே உள்ள எல்லா ஜலத்தையும் இந்த கப்பலை எடுத்து இந்த குழியிலே விடப் போகிறேன் என்று சொன்னான். And in his mind one thing struck to him. அதை கேட்ட உடனே அவருடைய மனதிலே ஒரு காரியம் உதித்தது. In your small brain, could you make the big God in your small brain? ஆக இது போலத்தான் உன்னுடைய பெரிய தேவனை இந்த சின்ன மூளையிலே கொண்டு வர முடியுமா என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். So that's what I conclude the Trinity here. அதே போலத்தான் நான் அந்த பெரிய தேவனை சின்ன மூளையிலே நமக்கு கொண்டு வருவது சற்று சிரமம் என்று சொல்லித்தான் நானும் முடிக்க விரும்புகிறேன். But there is Trinity. ஆனால் திருத்துவம் என்பது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். Amen. Praise the Lord. Any doubts? We can go in another class about Trinity. நாம் இதை குறித்து ஏதாவது திருத்துவத்தை குறித்து சந்தேகங்கள் இருந்தால் நாம் இன்னொரு வகுப்பிலே நாம் அதை குறித்து விவாதிக்கலாம். So here the first thing is from the God the Father. ஆக இங்கே முதலாவது நான் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும். Praise the Lord. That means the God who is and who was and who is to come. அங்கே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So he is revealed in Exodus chapter 3 verse 14 like this. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவரை குறித்து நாம் இவ்விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். Could somebody read for me? யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். Possible you read, Pastor. Praise the Lord. Praise you, Jesus. Exodus chapter 3 verse 14. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். Otherwise, Mike, take the mic. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். Amen. Praise the Lord. So who is the God the Father? பிதாவாகிய தேவன் என்பவர் யார் என்றால், what is his name? அவருடைய பெயர் என்னவென்றால், that is I am who I am. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர். Amen. Praise the Lord. He is I am who I am. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர். What is the meaning of that? அப்படி என்றால் என்ன, அதன் பொருள் என்ன? A God who does not change for any season
or for any time. இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும் எந்த காலத்திற்கும் எவ்விதத்திலும் மாற்ற முடியாதவர், மாற்றமற்றவர். Amen. Praise He's the Lord. same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். That is God the Father. அதுதான் பிதாவாகிய தேவன். Before the creation of this world, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு, in the creation of this world, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுதிலும், after the defeat of this world, இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வந்ததற்கு அப்புறமாகவும் God is same. தேவன் ஒரே போல எப்பொழுதுமே இருக்கிறார். Amen. Praise the Lord. That's our belief. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்கிறது. So that's what in verse 8 we read like this. எட்டாவது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். In Revelation we read like this. And the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come, the Almighty. இங்கே எட்டாவது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Amen. Praise the Lord. He's a God who is unchanging. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், மாற்றமற்றவர். Same time he is the beginning and the end. அதே நேரத்திலே அவர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறவர். Hallelujah. Praise the Lord. Where is the end? எங்கே அந்தம் என்று சொன்னால் எங்கே, எப்பொழுது, எங்கே? According to the Bible, the end is the infinity. வேதத்தின் அடிப்படையில் அந்தம் அல்லது முடிவு என்று சொல்லும் பொழுது அது முடிவற்ற ஒன்றை குறிப்பதாகும். What is the symbol infinity in mathematics? கணக்கிலே இன்ஃபினிட்டிக்கு, அதாவது முடிவற்ற ஒன்றிற்கு ஒரு அடையாளம் உண்டு, அது தெரியுமா? So infinity goes on, it doesn't stop. முடிவற்றது என்று சொல்லும் பொழுது அது போய்க்கொண்டே இருக்கிறது, நிறுத்த முடியாமல், தடையில்லாமல் போய்க்கொண்டிருப்பது. So that's what the grace and peace is promised by the God who is and who was and who is to come. அதனாலே தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிற அவராலே கிருபையும் சமாதானமும் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. Hallelujah. Praise the Lord. So the grace and peace which been promised to you and me, the church, is unchanging. இதோ ஆகவேதான் இந்த உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான இந்த கிருபையானது, சமாதானமானது மாற்றமற்றதாக இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. It won't change for seasons. அது ஒரு காலகட்டத்திலே மாறி போவது அல்ல. It is every time. அது எந்த காலகட்டத்திலும் ஒரே போல இருப்பது. So we have the proud saying that my God has promised the grace and peace ever and ever, so I can get the grace and peace any time in my life. ஆக நாம் உரிமையோடும் பெருமையோடும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னுடைய தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கிருபையும் சமாதானமும் ஒருபோதும் மாறாதது, நான் எந்த நேரத்திலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உறுதியாகும். Praise the Lord. Praise the Lord. So for the imperfect church, God says, you are imperfect is right, but I am giving you grace to make you perfect. ஒருவேளை குறைவுள்ள நிலையிலே காணப்படுகிற தனிநபரானாலும் சபையானாலும் அது ஆண்டவர் சொல்லக்கூடியது, அந்த சூழ்நிலையிலே தான் நான் என்னுடைய முழு நிறைவான கிருபையை உனக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So the grace sustains your imperfectness into a perfectness. ஆக அந்த கிருபையானது உன்னுடைய குறைவை ஒரு முழு நிறைவுள்ள ஒரு அனுபவத்திலே கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. And there was no seasonal changes for that. அதற்கு காலகட்டங்களோ சூழ்நிலைகளினாலோ மாற்றப்பட முடியாததாகும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். And also we read in chapter 4 verse 8. நான்காவது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 4:8, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன.
This unchanging God is a holy one. இந்த மாற்றமற்ற தேவன் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். He is holy, holy, holy. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Praise the Lord. Praise the Lord. Though we are not holy, we are imperfect. நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல, நாம் முழுமையானவர்களும் அல்ல. But to make us holy, ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு the grace take the holy from the complete holiness. இந்த கிருபையானது அந்த பரிசுத்த முழுமையாக இருக்கிற பரிசுத்த தேவனிடத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு எடுத்து தருகிறது. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the If Lord. one have nothing, if one have what do you call, like I can say an illustration. If sometimes talk about chocolate, I am telling to a person I am giving you chocolate. இவ்விதமாக நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சாக்லேட் மிட்டாய் இருக்கிறதல்லவா, நான் அதை கொடுக்கிறேன் ஒருவருக்கு என்று வைத்துக் கொள்வோம். So I say I will give to you. நான் உனக்கு சாக்லேட் தருகிறேன் என்று சொல்லுகிறேன். But I don't have it. ஆனால் என்னிடத்திலே இல்லை. Then how can I give the chocolate? என்னிடத்தில் இல்லாத ஒன்றை சாக்லேட்டை எப்படி நான் கொடுக்க முடியும்? For that I have to strive for getting the chocolate. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். But ஆனால் here இங்கே imagine a person have full of chocolates in his home. இங்கே தன்னுடைய வீட்டிலே ஒரு நிறைய சாக்லேட்டா நிறைச்சு வச்சிருக்க ஒருவரை பாருங்க. And he is a chocolate maker, imagine. அவர்தான் அந்த சாக்லேட்டை உருவாக்குகிறவர் என்று சொல்லி நாம் கற்பனை செய்து கொள்வோம். He promises to you, அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினால், I'm giving you chocolate. நான் உனக்கு சாக்லேட் தருகிறேன் என்று சொன்னால், We can believe him. நான் நிச்சயமாக அவரை நம்புவோம். You know why? ஏனென்றால் He have the chocolate. அவரிடத்திலே சாக்லேட் இருக்கிறது. Likewise, அதுபோலவே தான் the Father God is holy. பரிசுத்த பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். And he says, அவர் சொல்லுகிறார், through grace, கிருபையின் மூலமாக I'm giving you holy. என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு தருகிறேன். I'm making you holy. நான் உன்னை பரிசுத்தவனாக மாற்றுகிறேன். I'm making you righteous. நான் உன்னை நீதிமானாக மாற்றுகிறேன். Praise the Lord. How many of you could understand what I said? எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. He is holy. அவர் பரிசுத்தர். And he has the completeness. அவருக்கு முழு நிறைவான பரிசுத்தம் இருக்கிறது. From his holiness. அவருடைய தூய்மை பரிசுத்தத்திலிருந்து He shares you and me. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதை பகிர்ந்து தருகிறார். By grace. கிருபையினாலே அதை பகிர்ந்து தருகிறார். That grace extends to have peace within us. அந்த கிருபையானது, இப்படி பகிர்ந்து தரக்கூடிய கிருபையானது சமாதானத்தை நம்மிடத்திலே பரவச் செய்கிறது. Hallelujah. Praise the Lord. And also when we read this passage we understand. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுகிற இன்னொரு விஷயம் என்னவென்றால், He was and he is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் என்று சொல்லப்படுகிறது. He have three tenses. அவர் இங்கே 3 காலங்கள் அவருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. Usually if we are talking about an unchanging things, மாற்றமில்லாத ஒன்றை குறித்து நாம் பேசும் இடத்தில் there is only present tense. Am I right? அது மாற்றமில்லை என்று சொன்னால் நிகழ்காலத்தை குறித்து மட்டும்தான் பேச வேண்டி இருக்கும். Why we need past tense and future tense there? ஏன் இங்கே இறந்த காலமும் எதிர்காலமும் அதற்கு தேவைப்படுகிறது? Do you understand? புரியுதா? இருக்கிறதாக ஒன்று இருக்கும் பொழுது அது நிகழ்காலத்தை தான் குறிக்கும். அதற்கு கடந்த காலம் எதிர்காலம் தேவைப்படாது. Why it is said like he who is, who was and who is to come? இங்கே ஏன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்று சொல்லப்பட காரணம் என்ன? Amen. Praise the Lord. Do you have any idea? புரியுதா? யாருக்காவது இது சொல்ல புரியுதா? You know why? ஏனென்றால் he was for the people who were living. அங்கே அவர் ஏற்கனவே வாழ்ந்த மக்களோடு கூட இருந்தவர். Who was for the people as same to the people who were living.
அங்கே வாழ்ந்த மக்களுக்காக கூட அவர் வாழ்ந்தவராக இருந்தார். And he was God in the perception of that culture of that time. அந்த மக்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே கடவுளை குறித்து என்ன புரிந்திருந்தார்களோ அதனுடைய அடிப்படையாகவும் அவர் இருந்தார். Who is, இப்பொழுது இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது according to our perception, நம்முடைய புரிந்து கொள்ளுதலின்படியும் and according to our culture, நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலும், according to our context, he is, நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையிலும் அவர் இப்பொழுதும் இருக்கிறார். and he will be, அவர் இன்னும் இருப்பார் என்று சொல்லும் பொழுது according to the context, இன்னும் வரக்கூடிய மக்களுடைய மனநிலையை பொறுத்தும், according to their perception, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலும் he will be. அவர் அப்படியே இருக்கிறவராக இருப்பார். He is same. He is same. அவர் ஒரு மாற்றமற்றவர். But ஆனால் he transforms himself for the bride to become perfect. அவர் தன்னைத்தானே இந்த தன்னுடைய அந்த மணவாட்டி முழு நிறைவை அடைவதற்கு அவர் மணவாளனாக அவரும் முழு நிறைவை பெறுகிறவராக இருக்கிறார். He transforms himself. அவர் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறார். Praise the Lord. So nobody have a claim that now God is not good enough for me. ஆக அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது தேவன் எனக்கு நல்லவர் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. Amen. Praise the Lord. He was good enough for my father. அந்த என்னுடைய பிதாவுக்கும் அவர் நல்லவராக இருந்தார். He was good enough for him, and he was in that context he was perfect. அவருடைய அந்த சூழ்நிலையை பொறுத்தமட்டிலும் அவர் முழு நிறைவாக இருந்தார். To my context, என்னுடைய சூழ்நிலையை பொறுத்தமட்டிலும், in my context and to me, என்னை பொறுத்தமட்டிலும் he is good enough. அவர் நல்லவராகவே இருக்கிறார். He will be good enough for my child. என்னுடைய பிள்ளைக்கும் அவர் நல்லவராகவே இருப்பார். Because ஏனென்றால் he is a God who transforms according to the need of the church. ஆக சபையினுடைய தேவையின் அடிப்படையிலே தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவராக அவர் இருக்கிற காரணத்தினாலே அவர் எல்லா நிலையிலும் மாற்றமற்றவராக இருக்கிறார். How many of you could understand? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹalleluya. He reveals in your context. அவர் உன்னுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே உனக்கு வெளிப்படுகிறார். So regarding the church, சபையை பொறுத்தமட்டிலும் what is the meaning of revival? ஒரு மறுமலர்ச்சி புத்துணர்ச்சி என்று சொன்னால் என்ன? Whenever the church is not perfect according to his standards, அவருடைய நிலைக்கு ஏற்ற வகையிலே சபையானது நிறைவாக இல்லாத நேரத்தில் he reveals into a new prophetical movement that makes the church to have a revival. அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக தன்னை ஒரு வெளிப்படுத்தி அந்த சபையானது தன்னை போல ஒரு நிறைவை பெறும்படிக்கு செய்கிறார். Amen. Praise the Lord. That is the reason in the church history, in the timeline of Christianity, we see several revivals. அதனாலே தான் நாம் சபையினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அநேக எழுப்புதல்கள் நடந்ததாக நாம் காண முடிகிறது. I pray and urge that 2020 need a revival. இங்கே 2020 இந்த ஆண்டிலும் மறுமலர்ச்சி நிச்சயம் தேவைப்படுகிறது என்று நான் ஜெபிக்கிறேன். Because the churches descends. ஏனென்றால் சபையானது தாழ்ந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது. Descends in the glory of the God. தேவனுடைய மகிமையை அது பெற்றுக்கொள்ள வேண்டும். Descends in the glory of God. தேவனுடைய மகிமை அது இறங்குவதற்கென்று சொல்லி வர வேண்டும். It descends from the glory of God. தேவனுடைய மகிமையிலிருந்து அது இழந்து போகக்கூடியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. Whenever it happens in the history, இது இவ்விதமாக வரலாற்றிலே எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ there the revival happens. அங்கே மறுமலர்ச்சி எழுப்புதல் ஏற்படுகிறது. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. The standard of God is same. கர்த்தருடைய அந்த நிலையானது எப்பொழுதும் மாற்றமற்றதாக இருக்கிறது. But the standard reveals on the context. ஆனால் அந்த நிலையானது அவருடைய அந்த நிலையானது
புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே வெளிப்படுகிறது. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். So if we ask, does God know our mobile technology? He knows now. நம்முடைய இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை ஆண்டவருக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயம் அவருக்கு தெரியும். Does he know Facebook? Does he know Twitter? Oh, these old guys talk about spirituality and all. We have tutors, we have this and that. கம்ப்யூட்டர், மற்றபடி முகநூல், ட்விட்டர் போன்ற எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லாம் இருக்கிறது. And some people say, this people doesn't know the spiritual, doesn't know these all things. They always talk about the old spirituality. இந்த காரியங்கள் எல்லாம் தெரியாத மக்கள் தான் பழைய ஆன்மீக காரியங்களை குறித்து பேசுவார்கள் என்று சொல்லுவது உண்டு. But for your information, I will say God is updating. ஆனால் உங்களுடைய தகவலுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தேவனும் அந்த சூழ்நிலைக்கேற்ற வகையிலே நம்மை புதுப்பித்து கொண்டு வருகிறார். He will have the highest tablet in his hand. ஒருவேளை அவருடைய கையிலே கரங்களிலே மிகவும் சிறந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கும் என்று நான் கருதுகிறேன். Somebody was telling me that pastor, buy that one mobile that 1,25,000 or something like that. Buy that. ஒருத்தர் சொன்னார், 1,25,000 ரூபாய்க்கு ஒரு புதிய மொபைல் வந்திருக்குது, அதை நீங்க வாங்குங்க பாஸ்டர் என்று சொன்னார். But I am so glad to know that God will have it. ஆனால் என்னுடைய தேவனுடைய கரங்களிலே அது இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். I'm just joking to you, but still we have to understand the updation of the gods. நான் இதை சொன்னது உங்களுக்கு ஒரு இது கருத்துக்காக சொன்னது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவதாக, the grace and peace comes from 7 spirits. இங்கே கிருபையும் சமாதானமும் 7 ஆவிகளிடத்திலிருந்து வருகிறது. Amen. Praise the Lord. So it is something more we have to understand. நாம் இங்கே புரிந்து கொள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. So it talks about a 7-fold spirit. இங்கே 7 ஆவிகள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். This 7-fold spirit means the perfect works of the God's spirit. 7 மடங்கு ஆவிகள் என்று சொல்லுவது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த முழு நிறைவை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. In chapter 11:2 of Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Praise the Lord. Praise the Lord. The spirit of the Lord will rest on him. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். About when we talk about Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேசும் பொழுது, I will ask you a question. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Is Jesus a man or a God? இயேசு ஒரு சாதாரண மனிதனா தேவனா? Is Jesus was a man or a God? இயேசு மனிதனா தேவனா? Praise the Lord. புரியுதா கேள்வி? இயேசு மனிதனா தேவனா? Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, he came into flesh, அவர் மாமிசத்திலே வந்தார், he became man, அவர் மனிதனாக உருவெடுத்தார், he lived as a man, அவர் மனிதனாகவே வாழ்ந்தார், lived within the man, அவர் மனிதருக்குள்ளே வாழ்ந்தார். right? புரியுதா? So he was a man. அவர் மனிதன். Then what about God? அப்படி என்றால் இறைவன் என்பது எப்படி? How we can say a man as a God? ஒரு மனிதன் தேவனாக இறைவனாக இருக்கிறார் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? That's what Isaiah interpret here. இங்கே அதனாலே தான் ஏசாயா அதை விளக்கி நமக்கு சொல்லுகிறார். A spirit of the Lord which gives wisdom, counsel and knowledge rested on him. இதோ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். Amen. Praise the Lord. He born as a man, அவர் சாதாரண வகையில் மனிதனாகத்தான் பிறந்தார், but born by the Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டார். He born as a man, மனிதனாக பிறந்தார், but born by the Spirit. பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டார். He lived as a man, அவர் மனிதனாக வாழ்ந்தார், but led by the Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டார். Amen. Praise the Lord. Do you understand the difference between? அந்த இது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் புரிகிறதா உங்களுக்கு? He was led by the Spirit, அவர் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டார். and he was resurrected by the Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவராலே உயிரோடு எழுப்பப்பட்டார். He died as the man, அவர் சாதாரண மனிதனைப் போல மரித்தார், but he resurrected as by the Spirit. உயிர்த்தெழுதலில் தேவனுடைய குமாரன் என்று பலமாக பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே நிரூபிக்கப்பட்டார். How many of you understood? எத்தனை பேருக்கு புரியுது இது? Amen. Praise the Lord. So the complete spiritness ஆவியினுடைய அந்த முழு நிறைவு have rested on Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தங்கி இருந்தது. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So that's what it says. அதுதான் இங்கே சொல்லப்படுவது. So the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர். So what does mean the seven spirits? இங்கே 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது அது என்ன, எதை குறிக்கிறது என்றால், The seven spirits talks about the Spirit of the Lord, இந்த 7 ஆவிகள் கர்த்தருடைய ஆவியை குறித்து கூறுகிறது, which gives you grace and peace. அது சமாதானத்தை, கிருபையையும் சமாதானத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. Amen. Praise the Lord. In chapter 3, in Revelation 3:1, we read like this. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். சர்தைஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, Yeah, please. நீ உன் கிரியைகளை That's enough. So it says like this. இவ்விதமாக இந்த வசனம் சொல்லுகிறது. These are the words of him who holds the seven spirits. இது தேவன் 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, The God who holds the seven spirits. 7 ஆவிகளை உடையவர் கையில் பிடித்திருக்கிறவர் சொல்லுவதாவது, So God have this spirit in his hand. கர்த்தருடைய கரங்களிலே இந்த ஆவி இருக்கிறது. What is this spirit? அந்த ஆவி என்று சொன்னால் என்ன? In Revelation 5 says, வெளிப்படுத்த விசேஷம் 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, could anybody read for me? 6வது வசனம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவங்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். The seven spirits as the seven eyes of the Lord. 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லி இங்கே நாம் விளக்க தருவதை வாசிக்கிறோம். What is the work of an eye? கண்களுடைய வேலை என்ன? Work of an eye கண்ணனுடைய வேலையானது is to magnify the objects which we see. நாம் பார்க்கிறதை பெரிதுபடுத்தி சரியாக நமக்கு காண்பிக்க வேண்டும். It gives a clear picture of the object. நாம் பார்க்கக்கூடிய பொருளினுடைய தெளிவான ஒரு அடையாளத்தை நமக்கு கண்கள் தர வேண்டும். So in our eyes, நமக்கு கண்கள் இருக்கிறது. We have a camera here. நமக்கு இங்கே ஒரு கேமரா மாதிரி கண் இருக்கிறது. We have a shutter. நமக்கு அந்த இமைகள் அதனுடைய மூடியாக இருக்கிறது. We have lenses. நமக்கு லென்ஸ் என்கிறதான அந்த ஒன்று இருக்கிறது. So everything activates here. எல்லாமே இங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. And here like இங்கே இவ்விதமாக பார்க்கும் பொழுது God has eyes. தேவனும் தனக்கு கண்களை உடையவராக இருக்கிறார். And these eyes அந்த கண்கள் is interpreted by John as the seven spirits. அந்த கண்கள் 7 ஆவிகள் என்று சொல்லி யோவானால் வியாக்கியானிக்கப்படுகிறது. I just want to give you some illustration here. இதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். Imagine you are going in a dark room. இங்கே ஒரு இருட்டறையிலே செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே.
You are going in a dark room. இருட்டறையிலே நாம் செல்லுகிறோம். And there will be nothing in the dark room, imagine. அந்த அறையிலே இருட்டறையிலே எதுவுமே இல்லை என்று நாம் கருதி கொள்ளுவோம். When you go, it will be dark enough, we can't see anything. அது நாம் அந்த இருட்டறையிலே பிரவேசிக்கும் பொழுது எதையுமே பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. Some time later, சிறு நேரத்திற்கு பிற்பாடு you know what happens is, என்ன நடக்கிறது என்று சொன்னால், little we can see the things. நாம் அங்கே ஏதாவது பொருட்கள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பார்க்க முடியும். If you stay there, நாம் தொடர்ந்து அந்த இருட்டறையிலே இருந்தால் you can see it clearly. நாம் தெளிவாக இன்னும் பார்க்க முடியும் அங்கே என்ன இருக்கிறது என்று. You know what happens in our eyes? நம்முடைய கண்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், the aperture of our eyes opens. நம்முடைய அந்த கண்களுடைய விழித்திரையானது திறந்து தருகிறது. According to the light, அந்த அறையிலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் அடிப்படையிலே இந்த விழித்திரையானது செயல்படுகிறது. what is the work of the Holy Spirit in us? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னவென்றால், According to our life, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே and he expands the aperture to see us in his perception and in our context. நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அவருடைய விழித்திரை அகலமாக செயல்பட்டு அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் வாழுவதற்கு அது உதவி செய்கிறது. That is why அதனாலே தான் he has saved the great sinner. அது நமக்கு கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். He has saved the great sinner. நம் மிகப்பெரிய பாவியை கூட அவர் ரட்சித்தார், ரட்சிக்கிறார். He saved the little sinner. அவர் பாவமே இல்லை என்று சொல்லுகிற கொஞ்சம் பாவியான மனிதனையும் ரட்சிக்கிறார். Because ஏனென்றால் according to us the aperture differs. அவர் நம்முடைய பார்வையின் மூலமாக நம்முடைய விழித்திரையானது வித்தியாசப்படுகிறது. It's not our aperture, the God's aperture. அவருடைய விழித்திரையானது வித்தியாசப்படுகிறது. That's what Bible says. அதனாலே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, How much you are sinner, that much grace extends. நீ எந்த அளவுக்கு பாவியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு கிருபையும் உனக்கு வழங்கப்படுகிறது. Do you understand? புரியுதா உங்களுக்கு? That is the work of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடாக இருக்கிறது. How many of you understand? எத்தனை பேர் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஹalleluya. I'm talking the deep theology there. நான் இங்கே ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So it expands. இது விரிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. That's what Paul says. I'm a sinner of sinners. அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பாவிகளிலும் மகா பிரதான பாவி என்று சொல்லுகிறார். But the God's eye have looked on me. ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னை நோட்டமிட்டது, என் மேல் பார்த்தது. And for to my extent it have expanded its grace. என்னுடைய அளவுக்கு தக்கதாக அவருடைய கிருபையானது என்னிடத்தில் அதிகமாக செயல்பட்டது. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். The work of the Holy Spirit is unique to each and every one. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடானது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. It's according to us. அது நம்மை பொறுத்த மட்டிலே தான் இருக்கிறது. Do you understand what I say? புரியுதா உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள்? What a great thing. எவ்வளவு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். When I read and study, I was so astonished. இது அவர் வாசித்த பொழுது மிகவும் சந்தோஷத்திலே நிரம்பினார். சொல்ற எனக்கும் கூட அதே சந்தோஷமாகத்தான் To my extent the aperture opened. என்னுடைய அந்த அளவுக்கு தக்கதாக என்னுடைய விழித்திரையானது விரிவடைந்தது. Praise the Lord. That's the work of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடாக இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. In John 3:34 we read like this. யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. The Spirit of the Lord which speaks the word of God. தேவனால் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். Amen. Praise the Lord. I said the Spirit of the Lord, the seven spirits are the eyes of the Lord. நான் இந்த 7 ஆவிகள் என்று சொல்லுவது கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். More than that, அதற்கும் அதிகமாக it is the one speaks about God. அவர் தேவனுக்காக பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார்.
Amen. Praise the Lord. So when the grace and peace extend to us, ஆக கிருபையும் சமாதானமும் நம்மிடத்திலே பரவி வரும் பொழுது and He instructs us. அவர் நம்மை போதிக்க கூடியவராக இருக்கிறார். Amen. Praise the Lord. He looks through His eyes அவர் தன்னுடைய கண்களினாலே நம்மை பார்க்கிறார். and He instructs those. அவர் நமக்கு போதித்து அவருடைய ஆவியினாலே போதிக்கிறவராகவும் இருக்கிறார். That's what Bible says. அதனாலே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, He instructs by His eye. அவர் தன்னுடைய கண்களினாலே போதிக்கிறார், வழி நடத்துகிறார். Yes. Praise the Lord. So He sees us through His eyes அவர் தன்னுடைய கண்களினாலே நம்மை பார்க்கிறார். and He instructs அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். towards the grace. அவர் கிருபைக்கு நேராக நம்மை போதித்து வழி நடத்துகிறார். Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம். My dad will say an illustration in his messages. என்னுடைய அப்பா இவ்விதமாக தன்னுடைய செய்தியிலே ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். There was an old lady. ஒரு வயதான பெண்மணி ஒருத்தர் இருந்தார்கள். And her son was in a foreign country. அவருடைய மகன் வெளிநாட்டிலே இருந்தார்கள். And she strived Lord to send him to the foreign country. அவள் அந்த தாயானவள் அவனை வெளிநாட்டிற்கு செல்லுவதற்காக போவதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு அனுப்பி வைத்தார்கள். She was a single mother. அவர் தனியாக அந்த மகனை பராமரித்தவர்கள். And she strived to send him to a foreign country. அவர் அந்த தாய் தன்னுடைய மகனை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டார்கள். Days rolled away, he went to foreign country and days rolled away. அவன் வெளிநாட்டிற்கு சென்றான், இவ்விதமாக காலம் கடந்து சென்றது. And she was still in famine. இங்கே அவள் இன்னும் அந்த தாய் இன்னும் அந்த பெண்மையிலேயே தான் அவர்கள் தனியாக in famine. Okay. Sorry. அவர்கள் அவன் தன்னுடைய மகன் வெளிநாட்டிற்கு சென்றதற்கு பிறகும் அவர்கள் வறுமையிலே தான் காணப்பட்டார்கள். She doesn't have food. அவர்களுக்கு சரியான உணவுகள் இல்லை. And one day she died. அவர்கள் ஒரு நாள் இறந்து போனார்கள். And somebody gave the information to the son. யாரோ ஒருவர் தன்னுடைய மகனுக்கு அந்த இறந்து போன அவருடைய மகனுக்கு தகவல் அளித்தார்கள். And he came. அவன் திரும்ப வந்தான். He was crying, "Mommy," like that. அவன் தாயாரை பார்த்து விதமாக கதறி அழுகிறான். And all these people say, "Hey, you haven't given anything." அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு எதையுமே நீ கொடுக்கல, அவங்கள நீ சரியாக பராமரித்து பாதுகாக்கவில்லையே. But he said, "No, I have given money. I have sent the checks every month." அவர் சொன்னான், இல்லை, நான் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தனியாக பணத்தை அனுப்பி கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். But the people said, "No, she doesn't have money." ஆனால் மக்கள் சொன்னார்கள், இல்லை, அவங்களுக்கு எந்த வகையிலையும் காசு இல்லாம பணம் இல்லாம தான் எளிமையாக இருந்தார்கள். He went into the room. அவன் அறைக்குள் சென்றான். In that wall, every checks were pasted. அங்கே அவன் அனுப்பி கொடுத்ததான செக் அந்த இது எல்லாம் அந்த சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தது. And he asked the people nearby. அங்கே இருந்த மக்களிடத்திலே அவன் கேட்டான். The people said, மக்கள் சொன்னார்கள், every month you will be sending a picture and she will be happy on seeing that. She will be pasting it and she will be like this. She will be saying, praising God for this picture. இந்த ஒவ்வொரு மாசமும் நீ அனுப்புகிறதை அவங்க படமாக எனக்கு காட்டுவாங்க, எங்களுக்கு காட்டுவாங்க. காட்டினதுக்கு அப்புறம் சுவரில் அதை பதிய வைத்து அதுக்கு நன்றி சொல்லி கொண்டு போவார்கள். So you have sent lot of pictures but you haven't sent the money. ஆனால் நீ நிறைய படங்களை இப்படி அனுப்பி இருக்கிறாய், ஆனால் பணத்தை அனுப்பவில்லையே என்று சொன்னார்கள். This is how the grace is. அதுதான் கிருபை, இது போலத்தான் கிருபை இருக்கிறது. The grace is there. கிருபை அங்கே இருக்கிறது. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம். But the Holy Spirit instructs to get the grace. பரிசுத்த ஆவியானவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு போதிக்கிறார். And the grace have its own way to be received. அந்த கிருபையானது அதை பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறது. Without the instruction of the Holy Spirit we cannot get the grace in our life. பரிசுத்த ஆவியானவருடைய போதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. How many have understood? எத்தனை பேருக்கு புரியுது இது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். It's a very good illustration. நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாகத்தான் நான் அதை இங்கே சொன்னேன். She had lot of money. Then when he calculated, it was like
of dollars, like $1 million, like, because he stayed there about 3-4 years. அவன் அங்கே 3-4 ஆண்டுகள் தங்கியிருந்து ஒவ்வொரு மாதமும் அனுப்பின அந்த செக் அவர் பார்த்த பொழுது லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ளதாக அது இருந்தது. நிறைய பணம் அவர்களுடைய கரங்களிலே இருந்தது. She could have bought big houses, big cars, and she could have lived in a high level. அந்த பணத்தை எல்லாம் வைத்து நல்ல வசதியான சுகபோகமான வாழ்க்கை நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். But she haven't taken the instruction. ஆனால் அதனுடைய அந்த போதனையை அவர்கள் அந்த தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. This is how we reject the Holy Spirit. அதனாலே தான் நாம் இப்படித்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை தள்ளி விடுகிறோம். Amen. Praise the Lord. We think, oh, Holy Spirit, that's okay, thank you, hello, bye bye. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, வருகிறோம், நாங்கள் போயிட்டு வரோம்னு எல்லாம் சொல்லுவது உண்டு. But we don't hear him. ஆனால் அவருடைய போதனை என்ன என்று சொல்லி நாம் கேட்பதில்லை. It says, இங்கே சொல்லுவது, God has sent, speaks the words of God, for God gives the Spirit without limit. இங்கே கர்த்தர் தம்முடைய வசனத்தை, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. The Holy Spirit speaks. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். I just want to conclude here. நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். I said about 2 things. நான் 2 காரியங்களை குறித்து சொன்னேன். The grace and peace descends from the God the Father. கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. And the grace and peace descends from the 7 spirits. 7 ஆவிகளிடத்திலிருந்து கிருபையும் சமாதானமும் இறங்கி வருகிறது. Amen. Praise the Lord. In the coming days I will be teaching you the grace and peace through Jesus Christ. இந்த வரும் நாட்களிலே கிருபையும் சமாதானமும் எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். May the Lord bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.